வணக்கம். வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது டஸ் டயபெட்டிஸ் லீட் டு டிமென்ஷியா, அதாவது சர்க்கரை நோய் மறதி நோய் வருவதற்கான காரணமா இல்லையா அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம் ஒரு எக்ஸாம்பிளோட. ஃபஸ்ட்டு மறதி நோய் பேசுகிறது மோஸ்ட்லி நியூராலஜிஸ்ட் தான் பேசணும். இருந்தாலும் அதை மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இருக்கணுங்கிறதுக்காக டிமென்ஷியா பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். டிமென்ஷியானா மறதி நோய். அது ஒன்றும் ஒரே நாளில் வந்துடாது. கிராஜுவலாக தான் உங்களோட வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு வரும். முதல்ல அவங்க சின்ன சின்ன விஷயத்த மறக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் போக 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 அவங்களுக்கு தான் யாருன்னே ஒரு நினைவு இல்லாமல் போயிடும். வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. எந்த வீட்டில் இருக்கும், எங்கேயாவது போனாங்கன்னா அப்படியே நடந்து போய் தொலைஞ்சு போயிடுவாங்க. இதுதான் டிமென்ஷியா. இது ரொம்ப கொடுமையான நோய். ஏன்னா இதுக்கு இது வரைக்கும் ப்ராப்பர் வைத்தியம் கிடையாது. வந்தால் அந்த பேஷண்ட்டும் ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க, கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப சஃபர் பண்ணுவாங்க. இப்போ என்னோட இதுக்கு வரலாம். சர்க்கரை நோய்க்கும் டிமென்ஷியாக்கும் என்ன சம்மந்தம்? இதை விளக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். என்கிட்ட இந்த 60 வயசு லேடி ஒரு 15 வருஷமாக என்கிட்ட தான் வராங்க சுகருக்காக. ஆனால் என்னென்னா இவங்க சுகர் ஃபுல்லாக கட்டுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க. அவங்க மருமக ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, மாமியாரை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் அந்த மருமக ஏதோ ஒரு டெலிவரிக்காக போயிட்டாங்க அம்மா வீட்டுக்குன்னா, யாரும் அவங்களுக்கு இன்சுலினில் இருந்தாங்க. ஸோ இன்சுலின் போடுறதுக்கு ஆள் இல்லை. அவங்களுக்கும் எவ்வளோ கற்றுக் கொடுத்தாலும் அவங்களால கற்றுக்க முடியல. ஸோ கம்ப்ளீட்லி அவங்க மருமக மேலே தான் டிபெண்ட். ஸோ மருமக ஏதோ ஊருக்கு போயிடுறாங்க, எங்கேயோ போயிடுறாங்கன்னா அந்த நாட்கள்லாம் அவங்களுக்கு இன்சுலின் கொடுக்கறதுக்கு அவங்க வீட்டில் ஆள் இல்லை. அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 15 வருஷமும் நான் பார்த்ததுல ஒரு 6 மாதம் அந்த மருமக கூட இருக்கும்போது நல்லா சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அம்மா வீட்டுக்கோ எதுக்கோ போயிடுறாங்கன்னா அந்த ஒரு 6 மாதம் அவங்க எப்போதுமே HbA1c அந்த 3 மாதம் ஆவரேஜ் 15% அப்படி வருவாங்க. திருப்பி சொல்லி பார்த்தோம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அப்புறம் எவ்ரி டைம் அவங்க கிட்னி டெஸ்ட்டு, கண்ணு டெஸ்ட்டு எல்லாம் பண்ணிட்டு வரும்போது ஒன்றும் கோளாறே இருக்காது. ஸோ எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது, ஆனால் இவங்களுக்கு இன்னுமே ஆகலையா அப்படின்னு இருக்கும். ஆனால் காலில் மட்டும் அவங்களுக்கு பயங்கர எரிச்சல் இருக்கும் எப்போவுமே. நியூரோபத்தியை தவிர அவங்களுக்கு ரெட்டினா, கிட்னி, ஹார்ட் எல்லாமே நல்லா இருந்தது. அதனால அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அலட்சியமாக எப்போ பார்த்தாலும் இந்த டாக்டர் திட்டிகிட்டே இருக்காங்க, ஏன் இவ்வளோ ஹையாக இருக்குது அப்படின்னு திட்டிகிட்டே இருக்காங்க. நம்ம மாமியாருக்கு தான் ஒன்றும் ஆகலையா அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. இப்போ இந்த 15 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு வாரம் முன்னாடி அந்த அம்மா வரும்போது என்னை பார்த்து யூஸ்வலி நிறைய கேள்வி கேட்பாங்க. மேம் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் பொண்ணு எப்படி இருக்காங்கன்னு என்னை பற்றி நிறைய பர்சனல் விஷயம்லாம் நிறைய கேட்பாங்க. ஆனால் என்னை பார்த்து நான் தான் இந்துமதி அப்படின்றதே அவங்களுக்கு தெரியல. அப்படியே வேற யாரையோ பார்க்குற மாதிரி என்னை பார்த்தாங்க. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப கண் கலங்கி, மேம் எங்கள் அம்மா இந்த மாதிரி ஆயிட்டாங்க, ஒரு 2-3 மாதமாகவே அவங்களுக்கு ஞாபக மறதியாக இருக்குது, ஒன்றுமே தெரியல, அவங்க தான் நான் தான் இது அப்படின்றதே தெரியல. காலையில் ஏதாவது காப்பி குடிச்சிட்டு காப்பி திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறாங்க. எங்களெல்லாம் அடையாளமே தெரியல, ஒரு சின்ன குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எவ்வளோ கொடுமை பாருங்கள். 15 வருஷமாக அவங்க சுகரை கண்ட்ரோலில் வைக்காததால் நார்மலாக நம்ம என்ன நினைப்போம், கண்ணில் ப்ராப்ளம் வரும், கிட்னியில் ப்ராப்ளம் வரும், ஹார்ட் அட்டாக் வரும், இல்லை பேராலிசிஸ் வரும். ஆனால் இந்த அம்மாவுக்கு சுகர் கண்ட்ரோலில் வைக்காததால் இந்த மூளைக்கு போகிற நரம்புகள்லாம் வீக் ஆகி டிமென்ஷியாவில் விழுந்துட்டாங்க. இப்போ அவங்க ஒரு நியூராலஜிஸ்ட் கிட்ட நான் அனுப்பியிருக்கேன். இருந்தாலும் இந்த டிமென்ஷியாக்கெலாம் நல்ல ட்ரீட்மெண்ட், அதை ரிவர்ஸ் பண்ணக்கூடிய மருந்துகள்லாம் கிடையாது. இனிமேலும் அவங்க சுகரை ரொம்ப பயங்கரமாக கண்ட்ரோலில் வச்சாலும் இந்த அம்மாவுக்கு அந்த டிமென்ஷியா அவ்வளவா குணமாக போகிறதில்ல. அதனால சர்க்கரை நோய் இருக்கிறவங்க நம்ம சர்க்கரை 200-300 இருந்தால் கூட நல்லா தானே இருக்குது நம்ம உடம்புக்கு, ஏன் இந்த டாக்டர் எப்போதும் திட்டுறாங்கன்னு நினைக்காம பின்னால் உங்களோட ஃப்யூச்சர் லைஃப் நல்லா இருக்கணும்னா, இந்த மாதிரி குளறுபடி ஆகாமல் இருக்கணும்னா உங்களோட சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ளே வைக்கணும். கட்டுக்குள்ளனா ரொம்ப டைட் கண்ட்ரோல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க வெறும் வயிற்றுல 80 தான் வரணும், சாப்பிட்டதுக்கப்புறம் 120 தான் வரணும், 120 தான் வரணும்னு நினைக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. உங்களோட என்ன செய்ய முடியுமோ, அதாவது வெறும் வயிற்றுல 120லேருந்து 130 இருந்தால் கூட எந்த காம்ப்ளிகேஷனுமே வராது. அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் 160லேருந்து 180 இருந்தாலே போதும், உங்களோட HbA1c 7% வந்துடும். HbA1c 7% வச்சாலே எந்த உள்ளுறுப்புகளுக்கும் டேமேஜ் ஆகாமல் பாதுகாத்துக்கலாம். அதெல்லாம் ரொம்ப டைட் கண்ட்ரோலுக்கும் நீங்கள் போகாமல் நல்ல ப்ராப்பராக கட்டுக்குள்ள சுகர் லெவலை உங்களோட சர்க்கரை அளவை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டிமென்ஷியா மாதிரி கொடுமையான நோயிலேருந்து நம்ம தப்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.